வெல்கம் டு ROLI ஸ்டுடியோ. இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு டிசைன் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நியூவாக ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிசைன். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அண்ட் பேச்சஸ்லாம் வாங்கி நீங்கள் ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்க வேஸ்ட் பிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப அழகான ஒரு டிசைன். ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த சாரியோட ப்ளவுஸ்க்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சாரீ வந்து ஃபுல்லி எம்ப்ராய்டரி பார்டர் இருக்குது. பார்டரோட கலர்ஸ் மோர் அட்ராக்டிவ். ஆரஞ்ச், ரோஸ் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் அல்லது அப்படியே. அண்ட் இந்த பார்டரோட கலர்ஸுக்கு பயங்கர கான்ட்ராஸ்ட்டாக ஒரு நேவி ப்ளூவில், நேவி ப்ளூக்கும் கொஞ்சம் லைட் ஷேட் ப்ளூ, ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனில் சாரீ கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாத்தும் ரொம்ப நல்லா இருந்தது. இது லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் அதில் அங்கங்கே மோட்டிஃப் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த க்ரீன் அண்ட் பிங்க் ஷேடில் கூட ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஷேட்ஸ் தான் நம்ம இந்த ப்ளவுஸ்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸான சாரீ. அதுக்கு ஒரு நியூ ட்ரையல் நான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இது வந்து முந்தானி அந்த சாரியோடது. இந்த ஒரு பக்கம் திருப்பி விடுவாங்க, பார்டரை திருப்பில் ஜஸ்ட்டு பிங்க்கில் பைப்பிங் பண்ணி முடிச்சிட்ருக்காங்க. அண்ட் இதுக்கு சூப்பராக செட் ஆகிற மாதிரி நல்ல ஷைனியில் ரோஸ் கலரில் ஒரு ப்ளவுஸில் நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் அந்த பார்டர் ஸ்மால் சைஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எவ்வளோ தேவையோ அந்த அளவு அகலத்தில் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்டு வந்து நான் நேவி ப்ளூ பைப்பிங் கொடுத்து ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் பைப்பிங் வச்சு இந்த ப்ளவுஸ் தச்சு எடுத்தாச்சு. ப்ளவுஸில் அங்கங்கே மோட்டிஃபும் வருது. ஸோ இதில் ஸ்ப்ரெட்டடாக மோட்டிஃப் மாதிரியோ ஒரே மாதிரி டிசைன் ரிப்பீட் ஆகிற மாதிரியோ ட்ரை பண்ண முடியல. ஸோ நான் ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா வந்து பண்ணினேன். சடனாக மைண்டில் வந்தது ட்ரை பண்ணலான்னு. பட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ நான் அதுக்கு என்கிட்ட கொஞ்சம் வேஸ்ட் கிளாத்லாம் ஒரு பேக்கில் வச்சுருப்பேன் நான். அதிலேருந்து க்ரீனும் ஆரஞ்சும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சாரீ வந்து ஒரு ப்ளூவில் இருக்கிறதுனால இந்த ப்ளூ பீஸும் எடுத்துட்டுருக்கேன் கூட. அண்ட் ப்ளவுஸ் ரோஸ் கலர், அதனால் ரோஸ் கிளாத் எதுவும் எடுக்கல. இந்த மாதிரி 2 பேப்பர்ஸ் நான் கட் பண்ணிட்டுருக்கேன். அந்த பேப்பர்ஸை இந்த கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த பெரியஸாக கட் பண்ணியிருக்க ரெக்டாங்கிளில் ஆரஞ்ச் கிளாத்லேயும் சின்னதாக க்ரீன் கிளாத்லேயும் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி கிளாத்லேயே பண்ணுறதுன்னு 3D பட்டர்ஃப்ளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்டாக கிளாத் எடுத்துக்கிட்டு இந்த நம்ம கட் பண்ணின பேப்பர் சைஸுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேப்பரோட அவுட்லைனும் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் சைஸ் நான் எப்படி டிசைட் பண்ணினேன்னா, ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மேலே வச்சு பார்த்தேன். இந்த சைஸில் பட்டர்ஃப்ளை இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு ரஃப் பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணி எப்படி நமக்கு பட்டர்ஃப்ளை வேணுமோ அந்த மாதிரி பேப்பரில் பண்ணி இந்த சைஸ் ஓகேவான்னு பார்த்தேன். ஸோ ஒரே ஒரு சைஸ் பெரிய பட்டர்ஃப்ளை மட்டும் எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இதை விட கிராஜுவலாக கொஞ்சம் சின்னதாக குறைச்சிட்டே போனேன்னா மிச்சம் சின்ன சைஸ் பட்டர்ஃப்ளைஸ் வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி க்ரீனும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 சைட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட போகிறேன். நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம், மிஷின் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். 4th சைடு ஓப்பனில் விட்டுடுங்க. ஸோ உள்பக்கமாக திருப்பி நம்ம எடுத்ததுக்கப்புறம் 4th சைடை மடித்து குஷன் கவர் மாதிரி மடித்து பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 சைட்ஸ் வந்து ஸ்டிச் போட்டுட்டேன். இந்த கார்னர்ஸ் கட் பண்ணுறது எதுக்குன்னா நல்ல ஷார்ப்பாக எட்ஜ் டேர்ன் ஆகும், அதுக்காக. ஸோ பியூட்டிஃபுல்லாக டேர்ன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 4th சைடு மட்டும் நம்ம திருப்பறதுக்காக ஓப்பன் விட்டுருந்தோம். அதை வந்து இப்படி மடிச்சுட்டு சேம் கலர் த்ரெட்டில் போட்டிங்கன்னா வெளியே தெரியவே தெரியாது. உங்களுக்கு கிளாத் நிறையா இல்லை, கொஞ்சமாக தான் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிங்கிள் ஃபோல்ட்லேயே ஓரம் அடித்து தைச்சி ஓரம் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நானே சில பட்டர்ஃப்ளைஸ் அப்படி தான் பண்ணேன். கிளாத் பத்தில் எனக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்டாக பண்ணுறதுக்கு எல்லாம். பட் டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு கிளாத் உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் தச்சு பழக்கம் இருக்கிறவங்க இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் சாட்டின் ரிப்பனில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை டெய்லர் ஷாப்பில் நீங்கள் ரெகுலராக ஸ்டிச் பண்ண கொடுக்குறவங்க கிட்டவே நிறைய இந்த மாதிரி வேஸ்ட் பீசஸ் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி 2 கலர்ஸ் வேணும்னு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் அந்த எப்படி ஃபோல்ட் பண்ணணுமா, பேப்பரில் ஃபேன் பண்ணுவோம்ல சின்ன வயசுலலாம், அந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணி ஆரஞ்சு த்ரெட் ஆர் க்ரீன் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லாங்காக இருக்கிறதும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்த பீஸையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அது விரித்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி லுக் நமக்கு வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே டக்டும் பாடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இது நீங்கள் எந்த கலர்லனாலும் பண்ணலாம்.
எனி சாரிக்கு பிளான் பண்ணிக்கலாம் இந்த டிசைனை. நீங்கள் சிங்கிள் பட்டர்ஃப்ளை பானைக்கு வச்சுட்டு கார்னரில் சிங்கிள் பட்டர்ஃப்ளை கூட பெருசாக வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். பட் இந்த சாரிக்கு நான் இந்த மாதிரி 4 பட்டர்ஃப்ளைஸ் வேரியஸ் சைஸஸில் கிராஜுவலாக பெருசுலேருந்து சின்னது மாதிரி பிளான் பண்ணேன். இது பாருங்கள், நான் 4 பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன் ப்ளவுஸில். ஸோ அதில் ஒரு மோட்டிஃபும் மறையிற மாதிரி வச்சுக்கிறேன் நான். அந்த இடத்துல ஆடாக இருக்கும் மோட்டிஃபு. ஸோ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டன்சஸ் மாறிடும். இப்போ அந்த க்ரீனையும் ஆரஞ்சையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுறேன், இல்லைன்னா தனியாக இது ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நார்மல் ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான். இது மிஷினில் போட்டிங்கன்னா நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக க்ரீனுக்கு க்ரீன் கலர் த்ரெட்டும் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு கலர் த்ரெட்டும் எடுத்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஹேண்ட் ஸ்டிச் குயிக்காக முடிஞ்சிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் 4 பட்டர்ஃப்ளையும் தச்சிட்டேன். இப்போ பாடிக்கு பதிலாக நம்ம டியூப்ஸ் ஏதாவது வச்சு பண்ணலாம். பட் எனக்கு இந்த ஃபேப்ரிக் பட்டன்னா ஒரு மேட் அபவுட் ஃபேப்ரிக் பட்டன், அதனால் பாடிக்கு பதிலாக அது நேவி ப்ளூ டச்சும் நமக்கு வேணும், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வேறு மாதிரி ஃபோல்டு பண்ணினாலும் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. பட் இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ ஃபேப்ரிக் பட்டன் பண்ணுறது ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நேவி ப்ளூ பண்ணி அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த டக்ட் வைக்கணும். டக்ட் வச்சா தான் அந்த பட்டர்ஃப்ளையோட ஃபீல் வரும். நார்மல் ஜர்தோசி தான் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஜர்தோசி ப்ளஸ் ஒரு பீட், அவ்வளோதான். இந்த பீடே நீங்கள் அந்த சாரீ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த நேவி ப்ளூ ஏதாவது கிடைச்சாலும் பண்ணலாம். பட் கோல்டன் இன்னுமே நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ கோல்டனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பெரிய பட்டர்ஃப்ளைக்கு கொஞ்சம் பெருசாக வைங்க அந்த டக்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ லாங்காக விடாமல் ஜர்தோசியை நடுவில் ஒரு டேக் பண்ணிடுறேன் நான், கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ரிஜிடாக இருக்கும் அதுக்காக. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோடு நீங்கள் இப்படியே விட்டுடலாம். பட் நான் கூட கொஞ்சம் அந்த ஸ்டோன் ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். ஒய் பிகாஸ் அந்த ரோஸ் கலரில் ஆரஞ்சு கலர் அவ்வளோ கிராண்டாக பளிச்சுன்னு தெரியலை. பட் இட்ஸ் அ குட் காம்பினேஷன். ஆனால் ரொம்ப வேரியேஷன்ஸ் தெரியல. அதனால் நான் கொஞ்சம் ஸ்டோனில் நடுவில் அந்த பட்டர்ஃப்ளைஸில் ரவுண்ட் போட போகிறேன். நீங்கள் ஆக்சுவலி சமுக்கி ஏதாவது இருந்தால் மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டி கோல்டன் பீட்ஸு ஸ்டிச் பண்ணலாம், இல்லை அப்படியே ப்ளைனாகவும் விடலாம். பட் இந்த கலருக்கு நான் கொஞ்சம் ஸ்டோன் ஹைலைட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் கிளிட்டர் கொடுக்கலான்னு ஸோ ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். ஒட்டிட்டு மேலே ட்ரை ஆனதும் மேலே சேஃப்டி ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக போட்டுடணும். பட் ப்ளைனாக விட்டால் இன்னும் டீசெண்ட் அழகாக தான் இருக்கும். நீங்கள் வேறு கலர் சாரீ பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்ததுன்னா கலர் இது தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். ஈஸியான வேலை, பட்டர்ஃப்ளை குயிக்காக முடிஞ்சிருச்சு டிசைன். ஃபேப்ரிக் பட்டன் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க, அதை நிறைய வேஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கிளிட்டர் கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ ஃபேப்ரிக் பட்டனில் என்கிட்ட அந்த ஸ்டோன்ஸ் எப்போவுமே இருக்கும், அந்த ஃப்ரேம்டு ஸ்டோன்ஸு. அது நான் சென்டரில் ஒன்று ஒட்டினதும் இன்னும் அந்த பாடியோட ஃபீல் கரெக்டாக வந்துருச்சு பட்டர்ஃப்ளைக்கு. பட் அது ஒட்டலைனாலுமே நீட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் ஐடியா எடுத்துக்கோங்க என்னோடய வீடியோஸில் இருந்து. அதுக்கப்புறம் என்னென்ன இன்னோவேட் பண்ணுறீங்களோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோனா மாற்றிக்கலாம். சப்போஸ் இது பிடிக்கலனாலும் கொஞ்ச நாளில் எடுத்து திருப்பி வேறு ஃபேப்ரிக் பட்டன் கிளாத் வேறு பண்ணி திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ இது ஃபினிஷ்டு லுக். என்ன அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் நியூ டிசைன், இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்காத டிசைன். இதே பட்டர்ஃப்ளைஸை சேம் சைஸில் பண்ணி அங்கங்கேயும் ஈக்குவல் டிஸ்டன்சஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில். அரேஞ்ச் பண்ணுறது உங்களோட விஷ். பட் பட்டர்ஃப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடில் 3Dயில் ப்ரொஜெக்டடாக பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். உங்களோட சாரியில் நல்ல கான்ட்ராஸ்ட் அட்லீஸ்ட் 3-4 கலர்ஸ் இருக்கணும் அந்த சாரியோட டிசைன்ஸில். அந்த மாதிரிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.